guys, welcome back to my channel. நான் உங்க Subha. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த Purplle ஓட Wind Beneath My Wings eyeliner pen இந்த ப்ராடக்ட்டோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். என்கிட்ட வந்து 5 ஷேட்ஸ் கிட்ட இருக்கு. Purplle haul போட்டப்ப வந்து இந்த eyeliner pen வந்து ரிவ்யூ பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சோ இன்னைக்கு இதோட ப்ராடக்ட் ரிவ்யூ அதே மாதிரி இதை யூஸ் பண்ணி ஒரு மேக்கப் லுக் அது மட்டும் இல்லாம இதோட swatches இதெல்லாம் இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். So vacation முடிஞ்சு இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. பயங்கரமா வந்து நான் டான் ஆயிருக்கேன். ஸோ எப்பவும் போல சேம் லொக்கேஷனில் தான் உட்காந்துருக்கேன். பட் இன்னைக்கு வந்து பயங்கரம் ஆஷியாக இருந்திருக்கும் ஃபவுண்டேஷன் எல்லாம். பிகாஸ் நான் டான் ஆனதுனால என்னோடய ஃபவுண்டேஷன் எதுவுமே எனக்கு மேட்ச் ஆகலை. அது மட்டும் இல்லாமல் என்னோடய ஆர்ம்ஸ் எல்லாமே வந்து பயங்கரமாக வந்து டான் ஆகிருக்கு. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் இக்னோர் பண்ணிக்கோங்க. ஒரு 15-20 டேஸ் ஆகும் நம்ம அந்த டேனெல்லாம் வந்து ரிமூவ் ஆகிறதுக்கு. ஸோ இப்போ டேன் ரிமூவ் ஆகிறதுக்கு நான் 1-2 ப்ராடக்ட் வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன், ஃபேஸ் பேக்ஸு. ஸோ அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறது நான் வந்து உங்களுக்கு வேறு வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு இந்த ப்ராடக்ட்டோட பேக்கேஜிங் வந்து பார்க்கலாம். பேக்கேஜிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒவ்வொரு கார்ட்போர்ட் பாக்ஸ் கொடுக்குறாங்க. அதில் விண்ட் பெனீத் மை விங்ஸ் ஐலைனர் பென் அப்படின்ட்டு கலர் கோட் வந்து எழுதியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தோன்னா வந்து நம்மளுக்கு மேனுஃபேக்சரிங் டேட்டு, ஷெல்ஃப் லைஃபு, எவ்வளோ ப்ராடக்ட் இருக்குது, அதே மாதிரி அதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இங்கே இருக்குது. நம்ம ப்ராடக்ட்டை வந்து ஓப்பன் பண்ணோன்னா ப்ராடக்ட்லேயும் வந்து சேம் ஸ்டிக்கரிங் வந்து இருக்குது. இது வந்து கீழே பார்த்தீங்கன்னா கலர் கோடு இருக்குது. அதே மாதிரி அதோட கேப்பும் பார்த்தீங்கன்னா கலர் கோடு இருக்குது. ஸோ என்ன கலர் அப்படிங்கிறது நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ஐலைனர் பென்னோட டிப் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. பார்க்கவே ரொம்ப க்ரீமியாக இருக்குது. ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம பிளெண்ட் பண்ண முடியும். ஸோ இந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 375 rupees. 1.2 grams ஆஃப் ப்ராடக்ட் வந்து கொடுக்குறாங்க. நம்மளுக்கு 3 years வந்து ஷெல்ஃப் லைஃப் கொடுக்குறாங்க. Purplle வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து ரிசீவ் ஆனப்போ வந்து எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக வந்து இருந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஐலைனர் பென்ஸ் தான். எனக்கு இந்த ஐலைனர்ஸ், இந்த கோல், காஜல்லாம் வந்து ரொம்பவே பிடிக்கும் லிப்ஸ்டிக்கை விட. ஸோ இந்த Purplle வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த ஐலைனர் பென் வந்து நான் யூஸ் பண்ணேன். இது வரைக்கும் வந்து நான் மோர் தென் ஒரு 10 பிராண்ட்ஸ்க்கு மேலேயே வந்து நான் ஐலைனர்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது ஐ பென்சில்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப சென்சிட்டிவான ஐஸ்க்கு யூஸ்வலாக வந்து கண்ணில் வைக்கிறதுக்குள்ளே அப்படியே கண்ணிலேருந்து தண்ணியாக வரும், ஐ இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு நான் ஒரு தடவை வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அந்த ப்ளம் காஜல் வந்து யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் எனக்கு பிரச்சனை ஆகலை. அதே மாதிரி ஐஸ் வந்து சிலது வந்து பயங்கரமாக ரெட் ஆக்கிரும், பயங்கரமாக இரிட்டேட் ஆக்கிரும். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நிறையா காஜல்ஸ் அண்ட் கோல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். பட் இந்த காஜல் வந்து இப்போ நான் அந்தளவுக்கு ஹெவியாக வந்து போட்டிருக்கேன். அப்பர் லைனும் போட்டிருக்கேன், அதே மாதிரி வாட்டர் லைனும் போட்டிருக்கேன். இப்போ எனக்கு வந்து அந்த இரிட்டேஷன் எதுவுமே சுத்தமாக இல்லை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு 5 கலர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன கலர்ஸ்ன்னு பார்த்தா ப்ளூ, க்ரீன், ஒயிட், ப்ரௌன் அண்ட் கிரே 5 கலர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பிளாக் வந்து எனக்கு இதில் வரல. ஸோ இந்த 5 கலர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர், அதே மாதிரி கிரே கலர், அதே மாதிரி க்ரீன் கலர், இந்த 3 கலர்ஸும் வந்து ஸ்லைட்டாக ஷிம்மர்ஸ் இருக்குது. இப்போ நான் இது போட்டிருக்க மாதிரி லைட்டாக வந்து ஷிம்மர்ஸ் இருக்குது. அது கம்ப்ளீட் மேட்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு ஷிம்மரி மேட் வந்து லுக் கொடுக்குது. பட் ஒயிட் கலரும் ப்ரௌன் கலரும் வந்து கம்ப்ளீட் மேட் லுக் கொடுக்குது, அதாவது ஒரு க்ரீமி மேட். இதோட லாஞ்சிவிட்டி வந்து பார்த்திங்கன்னா இது எவ்வளோ நேரம் வந்து ஸ்டே ஆகும்னு பார்த்திங்கன்னா வந்து நம்ம காலையில் போட்டால் நைட்டு வரைக்கும் நம்ம வாஷ் பண்ணுற வரைக்கும் இது கண்டிப்பாக இருக்குது. அதே மாதிரி திட்டாக வந்து போகிறது இல்லை. இது அப்படியே வந்து ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்குது, பயங்கர க்ரீமியாக இருக்குது. அதே மாதிரி ஐஸை வந்து ட்ரை ஆக்கிறது இல்லை. ஸோ இப்போ இந்த ஐலைனர் பென்ஸ் வச்சுட்டு வந்து நம்ம ஒரு மேக்கப் லுக் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது ஆக்சுவலி வந்து நான் ரொம்ப ஆஷியாக தெரிவேன், ரொம்ப டேண்டாக வந்து தெரிவேன். ஸோ இப்போ என் கையில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலரு. ஸோ அதை வச்சுட்டு ஒரு ஸ்மோக்கி லுக் மாதிரி ஒன்று வந்து ட்ரை பண்ணலாம். இப்படியே நீங்கள் விங் மாதிரி போட்டிங்கன்னா இந்த விங் மாதிரியே வந்து விட்டுடலாம். அப்படி இல்லைன்னா வந்து நம்ம இந்த மாதிரி வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஒரு பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்துகிட்டு ஹார்ஷ் எட்ஜஸ் இல்லாமல் இந்த மாதிரி வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான லுக் வந்து ட்ரை பண்ண போகிறோம். இந்த ப்ளூ கலர் ஐலைனர் வந்து கீழே வாட்டர் லைனில் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து நல்ல ஒரு திக்கான ஒரு காஜல் லுக் வந்து கொடுக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு ஸ்மோக்கி லுக் வந்து போதும்னா இதோட விட்டுடலாம். பட் இதை விட வந்து இந்த ப்ரௌன் வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்மக்கிட்ட இருக்க ஏதாவது ஒரு நியூட்ரல் பேலட்டோட ப்ரௌன் கலர் ஷேடோ எடுத்துகிட்டு நம்ம வந்து மேலே வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். அப்படியே வந்து இந்த அவுட்டர் எட்ஜ்லேயும் வந்து அதே ஷேடோ வச்சுட்டு நம்ம நீட்டாக வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம்.
ஃபைனலாக வந்து ஒரு பிளாக் கலர் மஸ்காரா வச்சுட்டு நம்ம அப்பர் லிட்ஸும் லோவர் லிட்ஸும் வந்து நல்லா ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ இதை விட உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்மோக்கி எஃபெக்ட் கிடைக்கணுன்னா ஒரு பிளாக் கலர் ஐலைனர் வச்சுட்டு ஒரு விங்ட் ஐலைனர் வரைஞ்சா இனியும் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். எனக்கு வந்து இன்றைக்கி கொஞ்சம் சாஃப்ட் லுக் வேணும்ன்ட்டு நான் ஐலைனர் வந்து யூஸ் பண்ணலை. ஸோ இதோட இந்த மேக்கப் லுக் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இதுதான் வந்து ஃபினிஷ்ட் ஐ மேக்கப் லுக். ரொம்ப நேச்சுரல் லுக் யாருக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க வந்து இந்த ப்ரௌன் கலருக்கு வந்து கண்டிப்பாக வந்து போகலாம். அதாவது NC44 அந்த கலரில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ரௌன் கலர் வந்து தெரியாது. இதே வந்து NC40 NC42 கலரை விட கொஞ்சம் லைட்டாக இருந்தீங்கன்னா இந்த கலர் வந்து ப்ரௌன் கலர் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். அதே மாதிரி கிரே கலரும் வந்து ட்ரை பண்ணலாம். கூல் அண்டர் டோன்ஸ் இருக்கவங்களுக்கு வந்து கிரே செட் ஆகும். வார்ம் அண்டர் டோன்ஸில் நல்லா ஃபேராக இருக்கவங்களுக்கு வந்து இந்த ப்ரௌன் கலர் வந்து ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த டோட்டல் கலர்ஸில் வச்சே எனக்கு பிடிச்ச கலர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ப்ரௌன், செகண்ட் ஒன் வந்து இந்த ப்ளூ கலரு. ஸோ இந்த ப்ளூ கலர்ஸ் வந்து நீங்கள் எப்போ யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் டெய்லி வந்து கோல் காய்ச்சல் வந்து போட்டுட்டு போகிறீங்க, எனக்காவது வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து இந்த ப்ளூ கலர் வந்து போட்டு போகலாம். இந்த ப்ளூ கலர் வந்து எல்லா கலர் கூடயுமே மேட்ச் ஆகும். ஒரு நியூட்ரல் கலர் மாதிரி தான் இருக்கும் இந்த ப்ளூ கலர் ஐலைனர் பென்னு. இந்த ப்ளூ கலர் மஸ்காரா, ப்ளூ கலர் காஜல், அதே மாதிரி ப்ளூ கலர் ஐலைனர் இது எல்லாமே வந்து ஒரு 15 இயர்ஸாகவே ட்ரெண்டில் இருக்குது. பட் இப்போ வந்து நிறைய பிராண்ட்ஸில் நல்ல நல்ல குவாலிட்டியில் வந்து உங்களுக்கு இந்த ப்ளூ கலர் வந்து கிடைக்குது. நெக்ஸ்ட்டு வந்து க்ரீன் கலர் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் அட்டையர் போடுறப்போ இந்த க்ரீன் கலர் வந்து ஐலைனர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து ரொம்ப ஆசமாக இருக்கும். மித்த டைம்லாம் வந்து க்ரீன் கலர் வந்து அவ்வளோ வந்து ரொம்ப சூப்பர்லாம் சொல்ல முடியாது. மேபி பிளாக் கலர், ப்ரௌன் கலர், அதே மாதிரி ஒரு க்ரீன் கலர் ட்ரெஸ் போடும்போது, சாரீ கட்டும்போது நீங்கள் இந்த க்ரீன் கலர் ஐலைனர் யூஸ் பண்ணலாம். பட் க்ரீன் கலர் போட்டால் வந்து இந்த மாதிரி ஒரு நியூட்ரல் லுக் கிடைக்காது, ரொம்ப ட்ராமேட்டிக்காக வந்து இருக்கும். நான் அது ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணேன் வெக்கேஷனில். இது தவிர வந்து ஒரு ஒயிட் கலர் இருக்குது. ஸோ அந்த ஒயிட் கலர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரொம்ப பாப்புலராக இருந்தது. லாக்மில் தான் ஃபஸ்ட்டு வந்தது இந்தியாவில். ஸோ அந்த ஒயிட் கலர் வந்து பார்த்தோன்னா நம்ம கீழே வந்து வாட்டர் லைனில் கொடுக்கும்போது ரொம்ப ரொம்ப சின்ன கண்ணாக இருக்குது அவங்களுக்கு. கொஞ்சம் ஐஸ் வந்து கொஞ்சம் பெருசாக தெரியும். ரொம்ப திக்காக கொடுக்காம ஜஸ்ட் ஒரு லைன் அப்படி கொடுத்தோன்னா நம்மளுக்கு அந்த மாதிரி வந்து பெருசாக வந்து தெரியும். அதுக்காக ஒயிட் கலர் யூஸ் பண்ணலாம். மற்றபடி ஏதாவது ட்ராமேட்டிக் லுக்ஸ்க்கு வேணால் அந்த ஒயிட் கலர் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப கம்மிலாம் சொல்ல முடியாது. பட் கம்பேர் டு ப்ளம் காஜல், அதே மாதிரி நைக்கா, அதே மாதிரி சுகர், இந்த மாதிரி நல்ல பிராண்ட்ஸில் நல்ல காஜல் கம்பேர் பண்ணும்போது இதுவும் வந்து அதை விட கொஞ்சம் கம்மியான ரேஞ்ச் தான். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆஃபர்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஆஃபர்ஸ் பார்த்து வச்சுட்டு கரெக்டாக வந்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 30% கிட்ட உங்களுக்கு ஆஃபர் வந்து கிடைக்கும். ஒரு 250 ருபீஸ்க்குலாம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சம்டைம்ஸு. ஸோ அதை பார்த்து வச்சுட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். பட் ரொம்ப ரொம்ப குவாலிட்டியான ப்ராடக்ட்டு. ஐஸ்க்கு சுத்தமாக இரிட்டேஷன் இல்லை, ஐஸ் வந்து ட்ரை ஆகிறது இல்லை, அதே மாதிரி ரொம்ப ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்குது. பியூட்டிஃபுல் கலர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ எனக்கு இந்த பர்பிள் பிராண்டில் வச்சே எந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஐலைனர் பென்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ என்னோட ரேட்டிங் இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா 5 out of 5. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ until we meet in the next video, see you, take it, bye bye.